Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இப்படி ஒரு ஷாக்கிங்கான நியூஸோட நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் கிட்டத்தட்ட அவ்வளவு ரசிகர்களை வச்சுட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சீரியலான நெஞ்சத்திக்கில்லாத சீரியலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்கிங் நியூஸ் தான் கிடச்சிருக்கு. பிகாஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜி5ல இன்னைக்கான எபிசோடு வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்ததில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட வந்து தொடரும் அப்படின்னு போடாமல் சுபம் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். நம்மளுமே அப்டேட் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக கௌதம் சாரை வந்து கொஞ்ச நாளாக காமிக்கவே இல்லை. ஒருவேளை அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அவர் காமிக்காமலே கிட்டத்தட்ட இவ்வளோ எபிசோடு கொண்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வந்து ரசிகர்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். அவங்களாம் ரீப்ளேஸ் பண்ண சான்சஸ் கிடையாது, அவர் தான் அந்த கேரக்டருக்கு செட் ஆவார் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தா. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடு, அதுவும் ஃப்ரைடே இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடில் சுபம்னு போட்டால் என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுபம் அப்படின்னு போட்டாங்க. இது ரொம்பவுமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் கிடைச்ச அப்டேட் படி என்னன்னா, நெஞ்சத்திக்கில்லாத சீரியல் 10 மணிக்கும் நினைத்தால் இணைக்கும் சீரியல் 10:30 டெலிகாஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஜீ தமிழ்ல பார்த்தீங்கன்னா மற்ற சீரியல்ஸ்லாம் டைம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. பட் நெஞ்சத்திக்கில்லாததுக்கு மட்டும் டைம் சேஞ்ச் 10 மணிக்கு ஆக போகுதுன்னு சொல்லவே இல்லை. பட் மலேசியா அண்ட் சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் இருக்கும்ல, அங்கே டோட்டலாக டைமிங்ஸே வேற. ஸோ அங்கே வந்து டைம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. சிங்கப்பூரில் 5 மணிக்கும் மலேசியாவில் 5:30 அப்படிங்கிற மாதிரி டைமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க கம்மிங் மண்டேல இருந்து. ஸோ அங்கே டைம் சேஞ்ச் பண்ணி டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக டைம் சேஞ்ச் பண்ணி டெலிகாஸ்ட் ஆகி தான் ஆகணும். எதுக்காக திடீர்னு சுபம்னு போடுறீங்கன்னு சொல்லி அவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக 10 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஒருவேளை ஒரு நியூ ஸ்டோரி ட்ராக்கோட கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சீசன் 2 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி இப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா கௌதம் சார் சீரியல்ல இருந்து விலகிட்டாரா, அதனால தான் இந்த சீரியலை முடிக்கிறாங்களா அப்படின்னு நிறைய யோசனைகள் போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் நெஞ்சத்திக்கில்லாத ஃபேன்ஸ்க்கு இது ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஸோ இன்னைக்கு எபிசோட மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஃபியூச்சரில் என்ன அப்டேட் கிடைச்சாலும் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.